வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். இன்று ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. நம்முடைய சேனல் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 2024 துவங்கிடும். இது நமது 200வது பதிவு. இதுவரைக்கும் 199 பதிவுகள் போட்டுக்கிறோம். அத்தனை பதிவுகளும் மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் நம்முடைய சேனலுக்கென்று ஒரு அங்கீகாரத்தை, ஒரு மரியாதையை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்ற உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இது 200வது பதிவு என்பதால் என்ன விஷயத்தை பேசலாம் என்று நீண்ட நேரமாக யோசித்து சிந்தித்து புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் குறித்து பேசுவது என்று முடிவெடுத்தாயிடுச்சு. இதில் எதை பற்றி பேசுகிறது? புரட்சித் தலைவருடைய கலை உலக வாழ்வை பற்றி பேசுவதா, அள்ளி வழங்கிய கொடைத்திறன் பற்றி பேசுவதா, ஆட்சி திறன் பற்றி பேசுவதா, எதை பற்றி பேசுவது என்ற ஒரு நீண்ட சிந்தனைக்கு பிறகு இந்த காணொலியை பதிவிடுகிறேன். நம் அன்னை தாய்மொழி, நம் தமிழ்மொழி, நம் உயிரினும் மேலான அமிழ்தினும் இனிய நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி குறித்து பேசித்தானே ஆக வேண்டும். அதிலும் 200வது பதிவு என்று சொன்னால் அதற்கென்று ஒரு பெருமை உண்டல்லவா? ஆகவே பல்வேறு பெருமைகளை தன்னகத்தே கொண்ட தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்த ஒரு நல்ல நிகழ்வு குறித்து இன்று உங்களுடன் பேச இருக்கிறாங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இன்றைக்கு இந்தியாவில் போய் பாருங்கள், ஹிந்திக்கென்று தனியாக பல்கலைக்கழகம் உண்டு. வழக்கிலே பெருமளவில் இல்லாத சமஸ்கிருத மொழிக்கு பல்கலைக்கழகம் உண்டு. அதே போல தெலுங்கு மொழிக்கென்று பல்கலைக்கழகம் உண்டு. ஆனால் மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி, இனங்களுக்கெல்லாம் மூத்த இனம் நம் தமிழ் மொழி, நம் தமிழினம். அதற்கு ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று பல்வேறு தமிழறிஞர்கள் பல்வேறு காலகட்டங்களில் போராடி வாதாடி வெறுத்து போய் விட்டுட்டாங்க. இந்த சூழ்நிலையில் 1981ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெற்ற 5வது உலகத் தமிழ் மாநாடு, இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த மாநாட்டுக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டுங்க. பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் அந்த 5வது உலகத்தமிழ் மாநாட்டில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட நடைபெற்ற 5வது உலகத்தமிழ் மாநாட்டில் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கென்று தனி பல்கலைக்கழகம் தஞ்சையில் அமைப்பதென்று முடிவெடுத்து அறிவித்து விட்டார். அதற்கான பணிகளை அதே வேகத்தில் துவங்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசு அதிகாரிகளெல்லாம் அழைத்து தஞ்சையில் ஒரு அன்னை தமிழ்மொழியாம் தாய்மொழிக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும், அதற்கான இடத்தையெல்லாம் தேர்ந்தெடுத்து நாம் கொடுக்கணும், அது எவ்வளவு இடம் வேணும் தேவைப்படும் கேட்கிறார். அதிகாரிகள் எல்லாம் சற்று தயங்கி இவ்வளோ பெரிய நிலத்தை கேட்க போகிறோமே, முதலமைச்சர் ஏதாவது கோபித்துக் கொள்வாரா என்று அவர்கள் முதலமைச்சர் அவர்களை ஒரு 100 ஏக்கர் இடம் கிடச்சதுன்னா பரவாயில்லை என்று சொல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார், அது என்ன 100 ஏக்கர், 1000 ஏக்கர் வழங்குகிறோம். தமிழக அரசு அன்னை மொழியாம் தமிழ்மொழிக்கு பல்கலைக்கழகம் அமைக்க 1000 ஏக்கர். திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் வள்ளம்ங்கிற பகுதியில் 973 ஏக்கர் வழங்கினார் என்று சொன்னால், அந்த வழங்குகின்ற பொழுது, அடிக்கல் நாட்டிய பொழுது அந்த நிகழ்வை 3 நாட்கள் தஞ்சை திறனியே பூத்து குலுங்குகின்ற வகையில், மகிழ்ச்சி உறுகின்ற வகையில் அந்த நிகழ்வை விழாவை புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக அரசின் சார்பிலே நடத்தி காட்டினார் என்று சொன்னால், ஒரு நல்லது நடந்தால் அதில் ஒரு வில்லங்கம் வேணும் இல்லை. புரட்சித் தலைவர் அவர்கள் 3 நாட்கள் அந்த விழாக்கள் என்று அறிவித்து தஞ்சையை தரணியை விழாக்கோலம் பூண செய்த பொழுது அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கருணாநிதி குறிப்பிட்டார், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் எதுக்கு 3 நாட்களுக்கு விழாக்கள் என்று கேட்டார்.
புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கோபப்படவில்லைங்க. தெளிவாக சொன்னார், உறுதியாக சொன்னார். நாங்களாவது 3 நாட்கள் நடத்தினோம், நீங்களாக இருந்தால் 30 நாட்கள் நடத்தி அதை என்ன செய்திருப்பீர்கள் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும் என்று சொன்னார். என்று சொன்னால் அந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய கட்டிட அமைப்பை போய் பாருங்கள். மேலேருந்து ஏரியல் வியூ. தமிழ் என்கின்ற அந்த வார்த்தை வருகின்ற வரியில் தமிழ் தமிழ் என்ற அந்த எழுத்துக்களை எல்லாம் வடிவங்களாக அமைத்து அந்த தஞ்சை தரணியில் தமிழ் பல்கலைக்கழகத்தை அமைத்து தமிழ் அறிஞர்களின், ஆன்றோர்களின், சான்றோர்களின் நீண்ட நெடுநாளைய கனவை நனவாக்கி தந்த ஒரு தலைமைமிக முதல்வர் என்று சொன்னால் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள்தான். ஆனால் முக்கியமாக ஒன்று கவனிக்கணுங்க. தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15, 1981. அது முக்கியங்க. எந்த நாளில் எந்த விழாவை கொண்டாடுறோங்கிறது முக்கியம். தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பேரறிஞர் பெருந்தகை அறிவுலக ஆசான் அண்ணாவுடைய பிறந்த நாளில் 1981 செப்டம்பர் 15ஆம் நாளில் இத்தகைய ஒரு அருமையான நிகழ்வை நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார். தமிழுக்கு பாமாலை சூட்டியவர்கள் மத்தியிலே தமிழ் பல்கலைக்கழகத்தை அமைத்து தமிழுக்கென்று நிரந்தர விலாசத்தை வழங்கியவர் தான் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் என்கிற நல்ல தகவலை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்.